ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேட் ட்ரிபிள் 2027 ப்ரிப்பேர் பண்ண பிளான் பண்ணுறீங்களா? பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்? எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? பெஸ்ட்டு ஃப்ரீ கேட் ரிசோர்ஸஸ் ஏதாவது இருக்கா? கேட்டை 6 மந்த்தில் கிராக் பண்ண முடியுமா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் கேட் கிளியர் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தென் திஸ் வீடியோ இஸ் எக்ஸாக்ட்லி ஃபார் யூ. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ரேண்டம் பிளான் இல்லை. It's a smart strategy based on subject dependency, previous year trends, and proper planning. So let's start the video. Welcome to GATE EEE 2027. First நம்ம வந்து அஃபிஷியல் கேட் ட்ரிபிள் சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்த உடனே கேட்டோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் கேட் 2027 அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் பேப்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும் கேட் பேப்பர் அப்படின்ட்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனான டெஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் சிலபஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸோட கோட்ஸ் வித் சிலபஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து நம்மளோட சிலபஸான ட்ரிபிள் சிலபஸை நீங்கள் வந்து தேடணும். ஓகேவா? இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த இருக்கு இஇ. இதான் உங்களோட டெஸ்ட் கோடு. நம்மளோட ட்ரிபிள் டிபார்ட்மெண்டோட டெஸ்ட் கோடு என்னன்னா இஇ. இதோட நேம் என்னன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதான் நம்மளோட சிலபஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அழகாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுதான் சிலபஸ் டவுன்லோட் போடக்கூடிய மெத்தட். கேட் சிலபஸ் எப்படி டவுன்லோட் போடலாங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டவுன்லோட் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்ட்டு செக்ஷன் இருக்கும் ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீசன் 6 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருப்பாங்க, அதோட ஆன்சர் கீஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது கேட் பேப்பர்ஸ்னு இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்னன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ், இங்கே ஆன்சர் கீஸ்ன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து ரீசன் 6 இயர்ஸ்மே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதே அப்படி நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இந்த இருக்கு. இதோட ஆன்சருக்கு இங்க வந்து நீங்க டவுன்லோட் போட்டுக்கலாம். இயர்லி ரீசன்ட் இயர்ஸ்க்கு 2025 அந்த இயரோட கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் கீஸும் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ரீசன் 6 இயர்ஸ்க்கு நீங்க வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம் ஈஸியாவே. இல்ல எனக்கு வந்து இன்னும் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்லாம் தேவை அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா மேலேயே பாத்தீங்கன்னா பல்க் டவுன்லோட் அப்படின்னு இப்படி கொடுத்துருப்பாங்க இங்க. ஓகேவா? பல்க் டவுன்லோட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் 2007 to 2026 அப்படின்ட்டு இதை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸ்டா உள்ள 20 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸுமே நீங்க வந்து தாராளமா அழகா டவுன்லோட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும். எங்கேயுமே நம்ம போய் சர்ச் பண்ண தேவையில்ல. மற்ற அன்அஃபிஷியல் விசிட்ஸ்குள்ள எல்லாம் போயிட்டு நம்மளோட கேட் அஃபிஷியல் 2027 வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க தாராளமா. ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். QIQs வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது கேட் அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் ஐஐடி இன்ஸ்டியூஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிசோர்ஸுமே கிடைக்காது சிலபஸை தவிர. ஒரே ஒரு ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஐஐடில இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எந்தெந்த ஃபார்மேட்ல என்னென்ன பேட்டர்ன்ல கேட்குறாங்கிறத நம்ம அனலைஸ் பண்றதுக்கு QIQs தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லாருமே டவுன்லோட் போட்டு அதை ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒருக்கா பார்க்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே இதை வந்து டவுன்லோட் போட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிளியோட சிலபஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்மளுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி 5 மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிளியை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டோட்டலா 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 9 சாப்டர்ஸ் கூட சொல்லிக்கலாம். 9 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 9 சாப்டர்ஸ்மே நம்ம வந்து நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட கிராஜுவேஷன் அப்போ படிச்சதுதான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு புதுசா நம்ம எதுவுமே படிக்க போறது இல்லை இதுல. ஓகே, நம்ம வந்து எந்த கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, நம்ம எடுக்கக்கூடிய பேப்பர் வந்து நம்மளோட பேரண்ட் டிபார்ட்மெண்டான நம்மளோட கிராஜுவேஷன் பிடெக்ல நம்ம வந்து இதை படிச்சிருப்போம் கண்டிப்பா. ஓகேயா? ஸோ நம்ம வந்து இதுல எந்த ஒரு விஷயமும் புதுசா படிக்க போறது கிடையாது. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பயப்படுவோம். சரியா? அதை நம்ம வந்து என்னைக்குமே பயப்படக்கூடாது. எதனால அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே புதுசா படிக்க போறது இல்லை, ஏற்கனவே இது படிச்சது தான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ரிவைஸ் பண்ண போறேன். எப்படி ரிவைஸ் பண்ண போறேன் அப்படின்னா கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவைஸ் பண்ண போறேன். பிகாஸ் எதனால அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே படிச்சிருப்போம். நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்
இல்லாட்டா நம்ம காலேஜ் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிச்சிருப்போம். அங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிச்சிருப்போம் இதே சிலபஸ. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கேட் எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூல உட்காந்து படிக்க போறோம். சிம்பிள். அவ்வளவுதான். நம்ம படிக்காம இல்ல, நம்ம படிக்க தான் போறோம். பட் ஆனா கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரிபிளியை பொறுத்தவரை எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மேத்தமெட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணாம. ஓகே. பிகாஸ் எதனால அப்படின்னா, மேக்ஸ் இஸ் ஏ பேஸ் ஃபார் ஆல். நம்ம வந்து இது வந்து வேற எதுவும் தியரி சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ட்ரிபிளியை பொறுத்தவரை எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே கண்டிப்பா ஒரு மேக்ஸ் இருக்கும். சரியா. ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் வச்சு கண்டிப்பா மேக்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணாம, ஓகேவா, மேத்தமெட்டிக்ஸை நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணாம நம்ம வந்து எங்க போகக்கூடாது அப்படின்னா, ட்ரிபிளி சப்ஜெக்ட்ஸ்குள்ள போகவே கூடாது. எந்த ஒரு கீழே இருக்கிற செக்ஷன் 2ல இருந்து செக்ஷன் 10 வரை எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அன்டில் த மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட். எதனால சொல்றேன் அப்படின்னா, எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரூல் தான் யூஸ் பண்ணி உள்ள வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நம்ம வந்து இதையும் ஒண்ணா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கரெக்டா இருக்காது. ஏன்னா இந்த தியரம் ஆஃப் இன்டெகிரல் கால்குலஸை பேஸ் பண்ணி கூட ஒரு சம்ஸ் வரலாம். அப்படிங்கிறப்ப அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேக்ஸ் தெரியணும், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன, செகண்ட் ஆர்டர்னா, ஹையர் ஆர்டர்னா, இந்த மாதிரி கால்குலஸ் நம்மளுக்கு அது கீழே வரலாம். இந்த செக்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு இதுல நம்ம வந்து கால்குலஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இன்டிகிரேஷன் கால்குலஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸை படிக்காம கீழே வரவே கூடாது. ஓகே. அப்போ நம்ம வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா கீழே எல்லாத்துலயுமே வரணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து இது எல்லாத்துக்குமே நான் வந்து ரிசோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஃப்ரீ ரிசோர்சஸ் யூடியூப்ல ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரிசோர்சஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல ரிசோர்சஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா. அதனால நான் வந்து ஒரு பெஸ்ட் எல்லா எல்லா செக்ஷன்ஸ்க்குமே நான் வந்து பெஸ்ட் ரிசோர்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 3 to 5 ரிசோர்சஸ் ஈச் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே. ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்ல. அது நம்ம வந்து அப்கமிங் செக்ஷன்ஸ்ல, அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா. நம்ம இப்போதான் சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சிலபஸ் டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம நம்ம வந்து எதையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியா புரியும் எதனால நம்ம வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப தேவை அப்படின்ட்டு. எதனால அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலா 10 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸையும் சேர்த்து 10 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 10 செக்ஷன்ல இப்போ ஒன்னொன்னு டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அதாவது சப்ஜெக்ட் டிபெண்டன்சி இதுக்கு பேரு. இந்த சப்ஜெக்ட் டிபெண்டன்சி என்னன்னே தெரியாம தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேண்டமா ஏதோ ஒரு சாப்டர் எடுத்து நம்ம வந்து டைரக்டா படிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி படிக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சிஸ்டம் எடுக்கிறேன், நான் வந்து டைரக்டா கண்ட்ரோல் சிஸ்டம் எடுத்து படிக்க போறேன். பேசிக்கா ஸ்டார்ட்ல இருந்து நான் படிக்கும்போது இங்க என்ன தேவை அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சிஸ்டம்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் இதுக்கு நான் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் கண்ட்ரோல் சிஸ்டம் படிக்க முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும், கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நேரம் டிபெண்ட்ஸ் ஆன் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமும். இது எனக்கு தெரியாம நான் வந்து டைரக்டா நான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்க டவுட் வரும், அதிகமான டவுட்ஸ் வரும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு தெரியாது, சிக்னல் சிஸ்டம் தெரியாது, அப்படின்னா எனக்கு சில கான்செப்ட்ஸ் புரியவே புரியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், ட்ரிபிளியே கஷ்டமா இருக்குப்பா அப்படின்றவேன். ஓகேவா. ட்ரிபிளி கஷ்டம் கிடையாது, சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா. அந்த ஆர்டர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகே. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா பண்ணல அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரிபிளி வந்து நம்மளுக்கு வந்து டிஃபிகல்ட்டா தெரியுமே தவிர, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் எந்த சப்ஜெக்ட்னாலும் ஈஸி தான். ஓகே. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி 90% கிட்ட. ஓகே. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. செகண்ட் கொடுத்த அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, எலக்ட்ரிக் சர்க்யூட்டும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட பேசிக் நம்மளுக்கு தேவை. ஓகே. ஆனா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இது எதை டிபெண்ட் ஆகிருக்கு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமையும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் பேரலா. எதனால அப்படின்னா அது ரெண்டுமே எதை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சப்ஜெக்டான இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸையும்
எஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸையும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமையும் நீங்க வந்து டைரக்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ரெண்டுமே ஒன்னே ஒண்ணுதான் அது டிபெண்ட் ஆகி இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் மெஷின்ஸ், இதுவுமே ஒரு இது டிபெண்ட் ஆகி இருக்கு. என்னதுன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். மேல உள்ளதை படிச்சுட்டாலே இதை நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் டிபெண்ட் ஆகி இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் டிபெண்டன்சி இங்க வந்து நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, அந்த சப்ஜெக்ட் டிபெண்டன்சி இல்லாம நம்ம ரேண்டமா படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ட்ரிபிள்இல நிறைய டவுட்ஸ் வருது. எந்த ரிசோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்றது புரியாது. பிகாஸ் நீங்க வந்து சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை நீங்க ஃபாலோ பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கிட்டு தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மைண்ட் மேப், அதாவது சப்ஜெக்ட் டிபெண்டன்சி பொறுத்து எந்த ஆர்டர்ல நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். இது எதனால சார் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, பிகாஸ் இப்போ வந்து நம்மளால டோட்டல் 6 மந்த்லயும் கவர் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு கவர் பண்ண முடியும், பாசிபிலிட்டிஸ் தான். பட் ஆனால் சில பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் என்னன்னா டோட்டல் சிலபஸை 6 மந்த்துக்குள்ள கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்ட டெடிகேட்டடாக கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். 100% கிளியர் பண்ணலாம் இந்த 6 மந்த்துக்குள்ளேயே. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதிகமாகவே இருக்கு. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தா பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரியாரிட்டி வைஸ் போகலாம். ஓகேவா, ஆனா ப்ரியாரிட்டி வைஸ் எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ப்ரியாரிட்டி வைஸ் போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா ப்ரியாரிட்டி அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் வருது, அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது, அதிகமான மார்க்ஸ் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது தான் ப்ரியாரிட்டி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. எதனால அப்படின்னா அங்கதான் அதிகமான மார்க்ஸ் இருந்து கொஸ்டின்ஸ் வருது. இதுவே எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ங்கிறது ரெண்டாவது, அதுக்கும் ஹை ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். எதனாலனா அதுலயே அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. நான் அடுத்து பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம், அதுக்கும் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப்டர் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு வரலாம், இது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இது அப்படியே நெக்ஸ்ட் இயரும் ஃபாலோ ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது சொல்ல முடியாது. திஸ் இஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 6 இயர்ஸும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத சொல்றோம். பட் ஆனால் அடுத்த இயர் இதே ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ ஆகலாம், ஃபாலோ ஆகாமலும் போகலாம். ஆனால் ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு 60% நம்ம வந்து நம்பலாம். அந்த மாதிரி தான். சரி, அதனால நீங்க வந்து எப்பவுமே நீங்க படிக்கும்போது ப்ரியாரிட்டியை பார்க்கக்கூடாது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டெடிகேட்டடா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா. இதுவே நீங்க வந்து மத்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எனக்கு ஒர்க் காரணமாக படிக்க முடியாது, இல்ல நான் வந்து வேற ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்கேன், எந்த மாதிரினாலும் சரி படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி வைஸ் நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்குமே நீங்க வந்து இதை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்ஜெக்ட் டிபெண்டன்சி படி போகல அப்படின்னா உங்களுக்குமே நிறைய டவுட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் சப்ஜெக்ட் டிபெண்டன்சி எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ரியாரிட்டியை விட. எதனால அப்படின்னா நீங்க வந்து இதுல ஒரு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, ப்ரியாரிட்டியில இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி படிக்க வேண்டியது எதுவுமே நீங்க படிக்கல அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா அதுல உள்ள கொஸ்டின்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரிய வராது. நீங்க என்னதான் ப்ரியாரிட்டி அதான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு முன்னாடி வச்சு படிச்சாலுமே. ஸோ சப்ஜெக்ட் டிபெண்டன்சி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரியாரிட்டியை நீங்க ஃபாலோ பண்ணி அதுபடி போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நாம கேட் ட்ரிபிள் 2027 ரிசோர்சஸ் தான் பார்க்க போறோம். இதுதான் நான் ரெடி பண்ண ரிசோர்சஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ரெடி பண்ணது. இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே இந்த எல்லா ரிசோர்சஸுமே யூடியூப்ல இருக்கிற பிளேலிஸ்ட் தான். ஓகே, இதுபடி நீங்க போனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாம நிறைய சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்ஸுமே நீங்க கவர் பண்ணலாம். ஓகே, எந்த ஒரு டவுட்ஸுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து இதுல வந்து ஏதாவது ஒரு ரிசோர்சஸ் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. ஓகே, எதனால அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஒரு தமிழ் பிளேலிஸ்ட் நான் வச்சிருப்பேன். அது வந்து கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காது. பட் ஆனா ஓகேவா, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் தமிழ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்ல அந்த சப்ஜெக்ட்ல நீங்க தமிழ்ல பார்க்கலாம். கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து தமிழ்ல அதிகமான வீடியோஸ் கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. அதுக்கு நீங்க வந்து இங்கிலீஷ் யூடியூப் சேனல் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. தமிழ்ல அந்த மாதிரி எதுவுமே போடல. பட் ஆனா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் நீங்க வந்து தமிழ்ல அழகா ஃபாலோ பண்ணலாம். தமிழ்லயே நிறைய வீடியோஸ் இருக்குது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை.
கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இங்கிலீஷ் சேனல் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். எதனால அப்படின்னா கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்ல போடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல நான் வந்து ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல உள்ளதான் அதிகமா கேட்டை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க அதிகமா. நீங்க பாத்துக்கலாம். எல்லா பிளேலிஸ்டையும் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து சிலபஸை கவர் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா பிளேலிஸ்ட்டை பொறுத்தவரை அந்த நீங்க எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் பவர் சிஸ்டம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஆனா அந்த ஃபுல் வீடியோஸும் நம்ம பார்க்கணும்னா அதுவும் கிடையாது. நம்ம சிலபஸை கையில எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிலபஸை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க வந்து இந்த ரிசோர்சஸ்ல உள்ள பிளேலிஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து அதை மட்டும் பார்த்தா போதும். நீங்க வந்து ஃபுல் பிளேலிஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதுல உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளமும் வரலாம். ஆஹ் அதாவது என்ன அப்படின்னா சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்கை மட்டும் நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்கும். அதை நீங்க பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க அவங்களே. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி வந்து அந்த டாபிக் நீங்க சூஸ் பண்ண டாபிக் வந்து அது இன்னொரு டாபிக்கே டிபெண்ட் ஆகி இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து மேல உள்ள டாபிக்கையும் பார்த்துட்டு தான் கீழே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு கேட்டுக்கான பெஸ்ட் ரிசோர்சஸ் ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பேன். தமிழ் வீடியோஸை நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தமிழ் வீடியோஸ் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் வீடியோஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றதுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து தமிழ்லையும் பாத்திர முடியாது. ஸோ இங்கிலீஷ்ல தான் பார்க்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் அது எல்லாமே ஹிந்தியில இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க. கண்டிப்பா அவங்க வந்து எல்லாருமே கேட் எல்லாம் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க நிச்சயமா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் இதுல ரிசோர்சஸ் கொடுக்கல. நான் எதனால அப்படின்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நானே தான் டீச் பண்ண போறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து காமனா எல்லாத்துக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட்லி காமனா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் அடிஷனல் டாபிக்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நானே தான் டீச் பண்ண போகிறேன். ஆப்டிடியூடும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நான் வந்து ஆகஸ்ட் மந்த்லேருந்து நான் டீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. இன் கேட் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து டீச் பண்ணுவேன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை. அடுத்த இது என்னன்னா நீங்க சப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் கொடுத்துருக்க பிளேலிஸ்ட் இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து சூப்பரான ரிசோர்ஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே. இது எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாராளமா எல்லா சிலபஸும் நீங்க வந்து உள்ள போய் பார்க்கலாம். நீங்க வந்து இப்போ இதுல 7 பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 7 பிளேலிஸ்ட்குள்ளயுமே நீங்க வந்து 7 பிளேலிஸ்ட்டுமே பார்க்கணுங்கிறது நெசசரி கிடையாது. ஓகேவா? எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒண்ணு மட்டும் பெஸ்ட் கொடுக்கலாம். ஆனா அந்த ஒண்ணு மட்டும் பெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஒரு சேனல்ல உங்களுக்கு வந்து அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க வந்து எது உங்களுக்கு வந்து புரியுத மாதிரி இருக்கோ, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கோ அதை நீங்க வந்து எடுத்து தாராளமா படிச்சு பார்க்கலாம். ஓகேவா? நீ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டே ரிப்பீட்டடா கூட கொடுத்துருப்பேன். அந்த யூடியூப் சேனல்ல அவங்க டீச் பண்ற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க டீச் பண்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ்க்கும் அதே சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் அந்த சேனல்லே போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். பிகாஸ் எதனால அப்படின்னா அவங்க டீச் பண்ற மெத்தட் உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ரிசோர்ஸ் வந்து இது எல்லாமே பெஸ்ட் ரிசோர்ஸஸ் தான். நான் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான். ஸோ நீங்கள் இது எல்லாமே தாராளமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் போடுறதுக்கான லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த 6 மந்த்துக்குள்ள கேட் ட்ரிபிளே கிளியர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து எப்படி பிளான் போடணுங்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேயா? இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் நம்மள்ட்ட எத்தனை மந்த் இருக்குன்னா 6 மந்த் இருக்கு சாலிடா. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படின்ட்டு 6 மந்த் இருக்கு. இந்த 6 மந்த்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கேட் ட்ரிபிள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பிளான் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா நான் இந்த
இப்போ இருக்கிற பிளான் வந்து டெடிகேட்டடா யாரு கேட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிளான் வந்து தாராளமா செட் ஆகும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து தாராளமா இந்த பிளானை ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிளானுங்கிறத நான் வந்து இப்போ இதை முடிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ இது இப்போ டெடிகேட்டடா நீங்க கேட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் வந்து சில பேர் வந்து கன்சிஸ்டண்டா ஃபுல் டே படிப்பாங்க, 12 ஹவர்ஸும் படிப்பாங்க. அப்படி படிக்கிறீங்கன்னா ஓகே, சூப்பர், வெல் அண்ட் குட். சப்போஸ் வந்து ஆனா இது வந்து எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. அது 12 ஹவர்ஸ் காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டு நைட்டு 9 o'clock வரை 10 o'clock வரை கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க டெடிகேட்டடா. ஆனா அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதனால நான் அவங்களுக்குலாம் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா சில பேர்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 12 ஹவர்ஸ் ஃபுல் டே படிப்பாங்க. ஆனா 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாம. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்டா படிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, 1 டேக்கு நீங்க வந்து 8 ஹவர்ஸ் தான் படிக்கணும். ஓகேவா? அதான் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, 1 டே வந்து நீங்க வந்து 8 ஹவர்ஸ் தான் படிக்கணும். நம்ம வந்து 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட்டும் பண்ணணும் அதே சமயம். அந்த மாதிரி தான் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். எதுக்கு நான் 8 ஹவர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து டெடிகேட்டடா கேட் படிக்கிறதுக்குன்னே உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டே டைம் இருக்கு. ஸோ பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அதை எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ இல்லாட்டா ஒரு ஆஃபீஸோ போற மாதிரி நீங்க வந்து அந்த டே அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் 8 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ண போறேங்கிற மாதிரி வந்து நீங்க வந்து கேட் படிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஓகேவா? அதிகமா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு டைமிங் வச்சுக்கணும். ஆஃபீஸ் அவர் மாதிரி 9 o'clock to 5 o'clock அந்த மாதிரி ஒரு டைமிங் வச்சுக்கணும். 8 ஹவர்ஸ் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதுல நீங்க பிளான் பண்ணிட்டு அதை நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ரோட் மேப் வந்து நீங்களா தான் டிசைன் பண்ணணும். எதனால அப்படின்னா நான் போடுற ரோட் மேப் வந்து அது வந்து எனக்கு ஃபிட் ஆகும். அதே மாதிரி ஒரு காமனா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிட் ஆகும். ஆனா அதுவே எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் படி நீங்க வந்து வேற மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதை நான் உங்க மேல அந்த ரோட் மேப்பை திணிக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து உங்களோட ஓன் ரோட் மேப்பை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? 8 ஹவர்ஸ்க்குமே என்னென்ன படிக்க போறேன் சப்ஜெக்ட் டிபெண்டன்சியை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி கிரியேட் பண்றது மூலியமா தான் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஆகஸ்ட் மந்த் என்ன படிக்க போறேன், செப்டம்பர் மந்த் என்ன, அதாவது ஒரு ஃபுல் பிளான் நீங்க வந்து இப்பமே நீங்க வந்து ஜூலை எண்ட் ஆகிறதுக்குள்ள நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். சரியா? ஃபுல் மந்த் இந்த மந்த் ஃபுல்லா இதை படிப்பேன், அடுத்த மந்த் ஃபுல்லா இதை படிப்பேன் அப்படின்ட்டு அது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 6 மந்த் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 மந்த்தாவும் 2 மந்த்தாவும் பிரிக்கிறோம். 4 மந்த் எதுக்காக அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்காக மட்டும். படிச்சுக்கலாம், வேற லைட்டா ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுல இந்த 4 மந்த்லயுமே நம்ம வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட டெய்லி படிக்க போறோம். அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஜென்ரல் ஆப்டிடியூட் என்னைக்கும் மிஸ் பண்ணாம டெய்லி படிக்கணும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் அதே மாதிரி தான். எதுக்கு இந்த 2 மட்டும் மிஸ் பண்ணாம டெய்லி படிக்கணுங்கிறேன் அப்படின்னா, இந்த 2மே தான் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ் அதிகமா வர்ற ஒரு பார்ட். ஓகேவா? அதனால இந்த 2மே மிஸ் பண்ணாம நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி மிஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு டச் விட்டு போன மாதிரி ஆயிரும். ஏன்னா அது எல்லாமே வந்து என்னன்னா பிராக்டிஸ்னால தான் வரும். ஜென்ரல் ஆப்டிடியூடும் சரி, மேத்தமெட்டிக்ஸும் சரி. இது கூட நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுனால நம்மளுக்கு வரலாம். ஆனா அது வந்து அப்படி கிடையாது. சரியா? ஸோ அது இந்த 2மே என்னன்னா பிராக்டிஸ்னால மட்டும்தான் அது வந்து 2மே அது மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறதுனால வரும். ஜென்ரல் ஆப்டிடியூட் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து 6th 7th 8th அந்த மேக்ஸ் தான் வரப்போகுது, வேற பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஈஸியாக டீச் பண்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா, மற்ற டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேட் கோர் சப்ஜெக்ட்ஸை நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். அதுக்கு நீங்க பிளான் போட்டு நீங்க வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 மந்த் நம்ம வந்து படிக்க தான் போறோம். நெக்ஸ்ட் 5th மந்த் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய அதை படிச்சது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 2 மந்த் வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டே டைம் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க வந்து இந்த மாதிரி பிளான தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 மந்த்க்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் 2 மந்த் ரிவிஷனுக்கு மட்டும் தான் பார்க்கணும். நீங்க வந்து எய்ம் எதுக்கு வைக்கலாம், 100 அதாவது டாப் ரேங்க் போல நீங்க வந்து உங்களோட எய்ம் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும் தான் உங்களால நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்க முடியும். ஆனா நீங்க எதுக்கு டெடிகேட்டடா நீங்க அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்றீங்க. ஸோ 6 மந்த் நீங்க வந்து செலவழிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து இதை அச்சீவ் பண்ணணும் கண்டிப்பா.
அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 மந்த் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷனுக்கு வைக்கலாம். அந்த 5th மந்த் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய நீங்க வந்து சம் சால்வ் பண்ணலாம், பியூக்யூஸ் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எரர் புக்னு ஒன்று ரெடி பண்ணுங்க. எரர் புக் ரெடி பண்ணி அதுல இருந்து நீங்க நோட் பண்ணி வைக்கணும், என்னென்ன தப்பு பண்றோம், அதை எப்படி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத. தப்பு பண்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து அதை சரி பண்ண பார்க்கணும். சரி பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து அந்த 6th மந்த்துக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்க வந்து நீங்களே சேஞ்ச் ஆயிருவீங்க. எதனால அப்படின்னா நீங்க இருக்கிற எரர்ஸை அந்த 30 டேஸும் நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே என்ன எரர் பண்றீங்க, சம் சால்வ் பண்ற போது அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதை நீங்க வந்து செகண்ட் டே வராம பார்த்துக்கணும். செகண்ட் டேல என்ன எரர் பண்றீங்கிறத பார்த்துட்டு தேர்ட் டே அதை வராம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து எரரை குறைச்சிக்கிட்டே வரும்போது எண்ட் ஆஃப் த 30th டே 35 அந்த 30 நாள்லயும் 30 நாள் கழிச்சு நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்குள்ள நீங்க என்டர் ஆன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த 6th மந்த்ல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எழுதுற எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயுமே நீங்க வந்து 80 to 90% மேல வர்ற மாதிரி நீங்க வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஈஸியா அழகா என்ன ஸ்கோர்னாலும் அழகா கேட்ல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். கேட்டையும் ஈஸியா நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 மந்த் இந்த மாதிரி பண்ணணும், 4 மந்த் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டுக்கணுங்கிறத. சரியா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க நல்லா பண்ணீங்கனாலே கேட் எக்ஸாம ஈஸியா யாராலையுமே கிராக் பண்ண முடியும். இது அதுக்கப்புறம் டெய்லி வந்து 8 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி நீங்க வந்து பிளான் போட்டுக்கோங்க. எதனால அப்படின்னா அப்படின்னா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். ஃபுல் டே உட்காந்து படிச்சு நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது போர் தான் அடிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம். இதே நீங்க வந்து ஃபுல்லா ஃபாலோவும் பண்ண முடியாது. ஆஃபீஸ் ஒரு மாதிரி டைம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு மற்ற டைம்ல நீங்க வந்து என்ஜாய் பண்ண பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா பெஸ்ட் மெத்தட்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரோட் மேப் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு டெடிகேட்டடா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரோட் மேப் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கானதை பார்க்க போறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ரோட் மேப்புங்கிறது என்ன அப்படின்னா அதுவும் ஓனா ஸ்டூடெண்ட்ஸான நீங்களே தான் டிசைன் பண்ண முடியும். எதனால எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க வந்து டெய்லி வந்து காலேஜஸ் கண்டிப்பா போவாங்க இல்லையா? டெய்லி வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காலேஜஸ் கண்டிப்பா இருக்கும். டெய்லி காலேஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களும் எப்படின்னா டெய்லி ஆஃபீஸ் போவாங்க. ஓகே. ஃப்ரெஷர் அதாவது ஃப்ரெஷர்னா டெடிகேட்டடா இருக்கிறவங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டே ஃப்ரீ தான். டெடிகேட்டடா இதுக்கு வந்து உட்காருவாங்க. இதுவே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்க வந்து அந்த காலேஜஸ் போற டைமை தவிர மற்ற டைம்ல வந்து அவங்க வந்து அவங்களோட இந்த மாதிரி ஓன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கேட் ப்ரிப்பரேஷன் பண்றாங்களா இல்லாட்டா வேற ஏதாவது செல்ஃப் லேர்னிங் பண்றாங்களா அவங்க பண்ணிக்கிற அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்தவரை என்னன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடையாது. ஓகேவா? அதாவது அவங்களுக்கு அந்த ஆஃபீஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் அந்த டைம் பொறுத்தவரை அவங்களுக்கு சில டைம்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், டெட்லைனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த அந்த டைம் அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பிசினஸை பொறுத்து அவங்களோட ஒர்க்கை பொறுத்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒர்க் வரலாம். ஸோ அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல இருக்கிற சப்ஜெக்ட் அதாவது நம்ம சிலபஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை அவங்க கரண்ட் செமஸ்டர்லயோ இல்லாட்டா ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்லயே அவங்க வந்து கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு அவங்க அந்த சிலபஸ்ல இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருப்போம். ஒண்ணு கரண்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பாங்க. அவன் தேர்ட் இயரா இருந்தா கண்டிப்பா கரண்ட் செமஸ்டர்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டா அதுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல தான் படிச்சிருப்பாங்க. சோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதனால ரீசெண்டா படிச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் கூட ஆகல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து பிக்கப்ங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மத்தவங்களை கம்பேர் பண்றதுக்கு. முக்கியமா ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கம்பேர் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிக்கப் நல்லா இருக்கும் படிக்கிறதுல. இதுவே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து 2 இயர்ஸ் கழிச்சு கூட கேட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து அவங்களால சொல்ல முடியாது. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நான் கொடுக்குற ஐடியா என்ன அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் அவங்க பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். செல்ஃப் லேர்னிங் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான பார்ட்.
ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். எதனால அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஏதாவது தப்பான பாத்துல போறோம், இல்ல எனக்கு இது புரியல அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நம்ம வந்து வீடியோஸ் வந்து கூட நம்ம வந்து நெறைய வீடியோஸ் நம்ம வந்து தேடி பார்க்கலாம். யூடியூப்ஸ்ல நெறைய கிடைக்கும். அது தேடுறதுக்கு கூட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஒரு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒர்த்தா இருக்கணும் டைம். அதனால அவங்க கரெக்ட்டான பாத்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கேட் கோச்சிங் சென்டர்ல சேர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதாவது அவங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணவே முடியாதுன்னு சொல்லல. எதனால நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னா, எல்லாராலுமே அத பண்ண முடியுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? செல்ஃப் லேர்னிங்கிறது பண்ண முடியும்னு சொல்லல. அவங்களோட வொர்க்க பொறுத்து. அதனால அவங்களுக்கு ஒரு கேட் கோச்சிங் சென்டர் அவங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே ஒரு கேட் எக்ஸ்பர்ட் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள நல்லா கைட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே. நல்லா கைட் பண்ணி கரெக்ட்டான பாத்துல கைட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. டவுட்ஸ்னா உடனே கிளியர் பண்ணிக்கிறவும் வாய்ப்பு இருக்கு. வீக்கெண்ட்ஸ் போனாலுமே. அதாவது நம்ம வந்து 1 வீக் நம்ம செலவழிச்சாலும், நம்ம வந்து நெறைய ரிசோர்ஸஸ் தேடுவோம். கரெக்ட்டான பாத்தே நம்ம வந்து கொஞ்சம் தேடுனதுக்கு அப்புறம் தான் கிடைக்கவே செய்யும். உடனே நம்ம வந்து கரெக்ட்டான பாத்துல டைரக்ட்டா வாக் பண்ணிற முடியாது. கேட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம். இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே. ஸோ அந்த தேடுறதுக்கு கூட அவங்களுக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகமா டைம் இருக்க வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ்னாலயோ இந்த மாதிரி டெடிகேட்டட் ஃப்ரெஷர்ஸ்னாலயோ கேட் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஒரு கேட் கோச்சிங்க அஃபோர்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து அழகா டைமும் இருக்கு. அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னால கண்டிப்பா வந்து கேட் கோச்சிங் அஃபோர்ட் பண்ண முடியும். அதனால வந்து அவங்க அந்த மாரி கூட அவங்க வந்து போய்க்கிடலாம். வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஆ காரணம் என்ன அப்டின்னா, இதான் காரணம். அதாவது நம்ம தமிழ் கம்யூனிட்டில இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ நீங்க உடனே கரெக்ட்டான பதில் நீங்க பார்க்கறது நீங்க யூஸ் பண்ற ஒரு ஒரு டைமே வேலிட்ங்கிறதுனால, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு கேட் கோச்சிங்ல சென்டர்ல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஈஸி. எந்த கேட் கோச்சிங் சென்டர் நல்லா இருக்கோ, அது நீங்க பார்த்து ரிவ்யூ பார்த்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. YouTubeலயே நெறைய ரிவ்யூஸ் குடுத்துருப்பாங்க. அத பார்த்து கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்க வந்து அந்த வழியில போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நெனச்சது ஈஸியா அப்டியே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாரி இருக்கும். ய அ இதுவே நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து டைம் நெறைய எடுக்கும். அது மட்டும் இல்லாம 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். ஓகேவா? அதாவது நம்ம டெடிகேட்டடா உட்கார்றப்போ 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலுமே 6 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறது தானே. ஸோ ஈஸியா பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாசிபிலிட்டீஸ் இல்ல. அதனால தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, நீங்க 3 இயரோ, 4த் இயரோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 6 மந்த்துக்குள்ள கண்டிப்பா ஒரு செமஸ்டர் வரும். கண்டிப்பா ஆட் செமஸ்டர்ஸ் வரும். ஓகேவா? அந்த ஆட் செமஸ்டர் நீங்க ஃபோக்கஸ் பண்றதுனால, அந்த 6 மந்த்லருந்து நீங்க வந்து அந்த 1 மந்த் நீங்க கண்டிப்பா மைனஸ் பண்ணிருவீங்க. நம்ம வந்து அரியர் வச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதணும்லாம் கிடையாதுல்ல. ஸோ வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த 1 மந்த் செம்முக்கு தான் செலவழிப்பாங்க. லாஸ்ட் அந்த 5 மந்த்த தான் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கேட் எக்ஸாம் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம். ஓகேவா? அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறது 5 மந்த் மட்டும் தான். ஓகே. 1 மந்த் அவங்க செமஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த 5 மந்த்ஸ் மட்டும் தான் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் அந்த இருக்கிற டைம். அப்ப ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த 5 மந்த்துக்கு மட்டும் தான் நீங்க பிளான் பண்ணணும். உங்க அக்கார்டிங் டூ காலேஜ் டைம் டேபிள் நீங்க வந்து பிளான் போட்டுக்கலாம். எப்ப எக்ஸாம்ஸ் நடக்குது, எந்த மாரி டைம்ல எக்ஸாம்ஸ் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து பிளான் போட்டுக்கலாம். லேப்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் போட்டுக்கோங்க. உங்க காலேஜ் டைம் டேபிளுக்கு தகுந்த மாரி. அதனால தான் நான் வந்து ரோட் மேப் நான் வந்து நானே ரெடி பண்ணி குடுக்கல. டைமிங் எல்லாம் வச்சு. உங்களே ரெடி பண்ண சொல்றேன். எதுக்குன்னா, உங்களோட லைஃப் டைம பொறுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம். லைஃப் ஸ்டைல பொறுத்து. ஓகே. இப்போ 5 மந்த் உங்களுக்கு இருக்கிறது 5 மந்த் தான். ஸோ நீங்க வந்து 5 மந்த்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் குடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கலாம். எதனால அப்டின்னா, அவங்க கரண்டா படிக்கிறது தான். அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதனால அப்டின்னா, அவங்களோட ஃபேக்கல்டி சப்போர்ட் இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து அழகா நீங்க வந்து ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கைடன்ஸும் இருக்கும் மோஸ்ட்லி நீங்க காலேஜ்ல இருக்கிறதுனால. டவுட்ஸயுமே நீங்க வந்து ஈஸியா கிளியர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ரிசோர்ஸஸ் தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ரீசென்ட்டா தான் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ பிக்கப்பும் ஈஸியா ஆயிரும்.
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைமிங் இருக்கு. அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா டைமிங் இன்னும் அதிகமாவே இருக்கு. நீங்க வந்து கிராஜுவேட் ஆகி முடியல, ஸோ நீங்க ஸ்டூடெண்டா தான் இருக்கீங்கன்றப்போ அடுத்த இயர் கூட உங்களுக்கு பண்ண முடியுங்கிற டைமிங் இருக்கு, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாம. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா இந்த இயரை நீங்க பண்ணியே தீரணுங்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஆனா ஒரு கிராஜுவேட்ஸ்க்கோ இந்த டெடிகேட்டடா உட்காரங்களுக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ சூப்பரா நீங்க அட்டனும் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நீங்க வந்து ரொம்ப ஒர்ரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க வந்து ஈஸியா பண்ணலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஈஸியா பண்ண முடியும். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸால தான் முக்கியமா ஈஸியாவே பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து கரண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு டெய்லி. ஸோ உங்களால தான் ஈஸியாவே பண்ண முடியும் அதிகபட்சம். ஓகேவா? ஸோ இதான் எல்லாத்துக்கான ரோட் மேப்பு. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். கேட்டை நீங்களுமே கிளியர் பண்ண முடியும். இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும் செல்ஃப் லேர்னிங்ங்கிற பார்ட் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்க பண்ற ஒர்க்கை பொறுத்து அது வந்து அமையும். ஓகேவா? நீங்க சப்போஸ் வந்து ஐடி ஜாப்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காது. நீங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் போட்டுக்கோங்க. எல்லா ஒர்க்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் போட்டுக்கோங்க. நம்ம வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு டைம் கிடைக்கிறதே கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்க வேலிடா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்மளே ஒரு இடத்துல போய் செல்ஃபா லேர்ன் பண்றதுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு கோச்சிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டவுட்டுமே நீங்க வந்து இன்ஸ்டன்டா கிளியர் பண்ணிக்கலாம். அதை தேடி இன்னொரு 10 ரிசோர்ஸஸ் நீங்க தேட தேவையில்ல. ஒரு டவுட் உங்களுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வேல போறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே, அது மாதிரி டெடிகேட்டட் பர்சன்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா நீங்க பண்றீங்க, ஃபுல் டேவும் படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, குட், வெல் அண்ட் குட். இதுவே நீங்க வந்து இல்ல கன்சிஸ்டன்சி எனக்கு இருக்காது, நான் வந்து திடீர்னு போர் அடிச்சா விட்டுருவேன் அந்த மாதிரி டைப் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 8 ஹவர்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஆஃபீஸ் போற மாதிரியோ காலேஜ் போற மாதிரியோ நினைச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் கண்டிப்பா, எனக்கு எந்த டைம்லாம் எனக்கு தெரியாது, ஒரு டேவா அதுல 8 ஹவர்ஸ் கண்டிப்பா நான் கேட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தீரணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி எய்ம் வச்சுக்கோங்க. நான் டே எல்லாம் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் நான் கேட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு மைண்ட்ல செட் பண்ணிருங்க. அப்படி செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். அதாவது கன்சிஸ்டன்சி க்ரோ ஆகிட்டே வரும், எங்கேயுமே குறைய வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்களே ஒரு செட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? எதனால அப்படின்னா அதிகமான டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து யார் இருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கு, அந்த டெடிகேட்டடா உட்காரவங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. ஸோ நீங்களே டெடிகேட்டடா உட்காடுறீங்க, ஸோ நீங்க வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு தான் உட்காடுறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அதை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரீல்ஸ் பார்த்து, ஃபோனில் ஷார்ட்ஸ் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். 8 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உட்காருங்க. அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களாலையும் முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இதை விட்டு வெளியில வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சின்னதா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணா கூட உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிரும், ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஸ்க்ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வேலை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம. ஓகே, இதுதான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்டோட ரோட் மேப். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் டேஸ்ல நான் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து நான் ஆப்டிடியூடும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கேன். அதே மாதிரி இசி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா இசிக்கும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ரிசோர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் உங்களுக்கும் அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. எதனால அப்படின்னா ரிசோர்ஸஸ் வந்து குவாலிட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ரிசோர்ஸ் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ டைம் அதுக்கு எடுக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ரிசோர்ஸஸ்க்கு. எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ரிசோர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். சாரி, ரிசோர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி ரோட் மேப்புமே கொடுப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு வரேன். ஏன்னா நான் வந்து ஆப்டிடியூடுக்கும் வீடியோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இந்த ரிசோர்ஸுமே வந்து குவாலிட்டியா இருக்கணுக்காக அனலைஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சேனல்லையுமே நான் பார்த்து ஸோ வந்து கொஞ்சம் டைம் கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிருவேன். சரியா? ஸோ இதுதான் ட்ரிபிள்இயோட ஓவர்வியூ, ரோட் மேப், சிலபஸ் டிஸ்கஷன் அண்ட் ரிசோர்சஸ். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து அந்த டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்றேன். ஓகேவா? நீங்க எந்த மாதிரியான டவுட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே மாதிரி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்று, வாட்ஸ்அப் சேனல் மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம். அதுல வந்து நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நான் பிளான் போட்டிருக்கேன். அதை நான் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் சொல்றேன். ஓகேவா? ஓகே, பாய், see you in the next video. Tata.